இயல் 13 173 to 196 எஃப்ஐஆர்ஸ் பற்றி சொல்கிறது. காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும் புலனாய்வு செய்வதற்கு காவல் அலுவலர்களுக்குள்ள அதிகாரங்களும். 173 கைது செய்தற்குரிய வழக்குகள் தகவல் கொடுத்தல். 173 எஃப்ஐஆர். 174 கைது செய்தற்கு அல்லாத வழக்குகளில் பற்றி தகவல் கொடுத்தும் அத்தகைய வழக்குகளை புலனாய்வு செய்தல். ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, இல்லை வித்தின் 7 இயர்ஸுக்குள்ளே இருக்குது, அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போடலாம், ஜிடி என்ட்ரி போடலாம். 175 கைது செய்தற்குரிய வழக்கை புலனாய்வு செய்வதற்கு காவலருக்குள்ள அதிகாரம். 176 புலனாய்வு விசாரணைக்கான நடைமுறை, எப்படிலாம் புலனாய்வு விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. 177 அறிக்கையை எவ்வாறு பணிந்து அனுப்புவது. 178 புலனாய்வு அல்லது முதல்நிலை விசாரணை செய்வதற்கான அதிகாரம். 179 சாட்சிகளை முன்னிலையாக கோருவதற்கு காவல் அதிகாரம். 180 சாட்சிகளை காவல்துறையினர் விசாரித்தல். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 173 எஃப்ஐஆர், 174 இதுக்கு எஃப்ஐஆர் போட தேவையில்லை. 175 எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு போலீஸ் விசாரிக்கிறது. 176 அது விசாரணை நடைமுறை. 77 அறிக்கை அனுப்புகிறோம். 178 புலனாய்வு முதல்வர் விசாரணை அதிகாரம் எவ்வளோ. 179 சாட்சிகளை முன்னிலையாக சாட்சியில் அப்பியரன்ஸ் ஆகுது. 180 சாட்சிகளை விசாரிக்கிறது. 181 காவல்துறை வாக்குமூலம், அதை அந்த விசாரித்து வாக்குமூலங்களை அதனை பயன்படுத்துறது. 182 தூண்டுதல் எதையும் செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, சொல்ல மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. 183 அப்படி அவங்க கன்வென்ஷன் கொடுத்துட்டா ஒப்புதல் வாக்குமூலங்களையும் வேறு வாக்குமூலம் பதிவு செய்தல். 184 கற்பழிக்கப்பட்டவரை மருத்துவ பரிசோதனை செய்தல். 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க மருத்துவ பரிசோதனை செய்யணும். அவங்க டாக்டர் 7 நாளுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். 185 ஒரு காவல் அலுவலர் சோதனை ஏற்றது. 180 அப்படி காவல் அலுவலர் பொறுப்புள்ள வேற ஒருத்தவங்களுக்கு சோதனை ஏற்ற மாதிரி கோரலாம். 187 புலனாய்வு விசாரணை 24 மணி நேரத்துக்கு முடிக்க முடியாத போது நடைமுறை என்ன அப்படின்னு சொல்கிறது. 188 கீழ்நிலையில் காவல் அலுவலர் சோதனை புலனாய்வு பற்றிய அறிக்கை. 189 சாட்சியம் குறைவாக இருக்கும்போது அக்யூஸ்ட் எதிரியை விடுவிக்கிறது. 190 அப்படி சாட்சியம் போதுமானதாக இருக்கும்போது நடுவர்கிட்ட அனுப்பணும். 191 புகார்தாரரையும் காவல் அலுவலகம் செய்யும் கோரல், அதாவது உட்படுத்தல் கூடாது. புகார்தாரரையும் சாட்சிகளையும் காவல் அலுவலருடன் செல்லுமாறு கோருதலும் அவர்களை தடைகளை உட்படுத்தவும் கூடாது. கம்ப்ளைண்ட்டையும் விட்னஸ்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு தடை எதுவும் கொடுக்கக்கூடாது. 191 புலனாய்வு எடுக்கும் நடவடிக்கையின் நாட்குறிப்பு சிடி ஃபைலு. 199 புலனாய்வு முடித்ததின் பேரில் காவல் அறிக்கை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது. 191 190 தற்கொலை முதலானவற்றை காவல்துறை விசாரித்து அறிக்கை செய்கிறது. 190 நபரின் முன்னிலை கட்டளை பிடிப்பதற்கான அதிகாரம். 190 மரணத்தை குறித்து நடுவர் விசாரணை.